நாட்டில் சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இடம்பெறும் வன்முறைச் சம்பவங்களைத் தொடர்ந்து சிறை அதிகாரிகளின் பாதுகாப்புக்காக உடையில் அல்லது கவசத்தில் மாட்டிக்கொள்ளும் 20 உடல் கமராக்களை கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மேலும் 150 கலவரத் தடுப்பு தலைக்கவசங்கள், 300 தடிகள் மற்றும் 300 கேடயங்களை கொள்வனவு செய்ய 13.7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் பொரளை மெகசின் மற்றும் குருவிட்ட சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சம்பவங்களில் 3 கைதிகள் உயிரிழந்ததுடன் 23 பேர் காயமடைந்துள்ளனர். நீர்கொழும்பு பல்லன்சேனை சிறையிலும் கைதிகள் கூரையில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவங்கள் திட்டமிட்ட சதித்திட்டம் அல்லது நாசகார நடவடிக்கைகளாக இருக்கலாம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் நாட்டின் 33 சிறைச்சாலைகளிலும் கைதிகளின் பிரச்சினைகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்க அடுத்த வாரம் முதல் விசேட ஒருங்கிணைந்த பொறிமுறை ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.